ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுப்புறத்தில் வைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நாட்டுக்கோழியை நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு அதை நல்லா பெரட்டி வச்சுருக்கேன். லெமன் இல்லைனாலும் பரவாயில்ல, தயிர் நல்லது தான், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதை நல்லா போட்டு கலந்து விட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன உரலில் 5-6 பூண்டு பல், 1 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இடிச்சிக்கலாம். நல்லா இடிச்சிட்டு இது நல்லா நைஸாக இறக்கணும்னு இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி உரல் இல்லை அப்படின்னா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் ரொம்ப அரைப்பட வேணாம், சும்மா அப்படி ஒன்று பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் கலந்து, இல்லை ஒரே சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா அதையும் சேர்த்து இடிச்சிக்கலாம். இப்படி இடித்து போடும்போது இது எண்ணெயில் வதங்கும்போது அதுக்குன்னு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. அதனால தான் இப்படி இடித்து போடுறது. இது கிராமத்து ஸ்டைல். இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறோம். ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் அப்பப்போ போடுறமேன்னு பார்க்க வேண்டாம், அது ஏன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும், நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் நிறையலாம் வேண்டாம், கொஞ்சமாக தேங்காய். இதுலேயும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் சீரகம், மிளகு மட்டும் கொஞ்சம் கூட இருக்கணும். இதுக்கு மிளகு காரம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மிளகு கூட கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது இடித்தது தனியாக இருக்கட்டும், இது அரைச்சது தனியாக இருக்கட்டும். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டியில் வச்சா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். நாட்டுக்கோழி வேக நேரம் எடுக்கும். அதனால் நம்மளுக்கு குக்கர் தான் வசதி. குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு பட்டை, சும்மா ஒரு பிரிஞ்சி இலை, அது 2 பிச்சு போட்டிருக்கேன். அது போட்டு அது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா போட்டு வதக்கலாம். பாருங்கள், ஒன்று பாதியமாக தான் இடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு வதக்கலாம். இது வதங்கும் போது இந்த ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு. இது கூடயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். முதல்ல நம்ம ஊற வைக்கும்போது ஒரு இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு, ஏன்னா அந்த நாட்டுக்கோழியோட அந்த ஒரு மாதிரி கவிச்சி வாடெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நம்ம கட் பண்ணி வதக்கிறதுக்கும் இந்த மாதிரி இடித்து வதக்கிறதுக்கும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்களேன், கமகமன்னு வருது. வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வாசனை, நல்லாயிருக்கு. ஒரு தக்காளி கட் பண்ணி, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி இந்த இதெல்லாம் நல்லா வதங்கணும் அப்படின்னா ஒரு 2-3 கல் உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா வதங்கிடும். நல்ல கல் உப்பு போட்டால் நல்லா ஈஸியாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கலாம். இது நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் விட்டு தான் செய்யணும். நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா நாட்டுக்கோழி சாதாரணமாக அந்த கோழியெல்லாம் விட வேக நேரம் எடுக்கும். இல்லைன்னா மண் சட்டியில் போட்டு செய்யலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா விறகடுப்பு இருந்தால் வெளியில் உட்காந்துட்டு ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு விறகடுப்பு வச்சு மண் சட்டியில் வச்சு நல்லா நீ பாட்டுக்கு எவ்வளோ நேரம்னாலும் வேகு அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு வேலை இருக்கும்ல, சட்டு புட்டுன்னு சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு இல்லாமல் உட்காந்துட்ருக்க முடியாது. எல்லாம் அந்த வாசனைக்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க பிள்ளைங்கள்லாம், வீட்டில் எல்லோரும் காத்துட்ருப்பாங்க. அதனால் குக்கர்லேயே வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, மஞ்சத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் இல்லைனா எலுமிச்சம்பழம் போட்டு ஊற வச்சுருக்கோம்ல அந்த நாட்டுக்கோழியும்
போட்டு நல்லா அதையும் வந்து கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வதக்கலாம். இந்த மசாலாலெல்லாம் வதங்கட்டும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா எண்ணெயில் வதங்கும் போதே பாருங்கள் வாசனை எப்படி வருதுன்னு பாருங்களேன். அவ்வளோ கமகமன்னு வருது. இது ஒரு மாதிரியான வாசனை, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்துடலாம். என்னெல்லாம் போட்டிருக்கோம்? கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சமாக தான் தேங்காய் துருவல் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தான் இருக்கும். அவ்வளோதான், ஒரு 3 டீஸ்பூன் அவ்வளோதான் இருக்கும். அது கூட என்ன வச்சோம்? மிளகு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இல்லை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இப்போ நல்லா மிக்சியெல்லாம் கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னும் தேவையான, ஏன்னா கறி வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வெயிட் போட்டு வேக வைக்கலாம். இது கொதிக்கும் போதே பாருங்கள் வேறு மாதிரி வாசனை வருது. சாதாரணமாக நம்ம வைக்கிற குழம்புக்கும் இதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அது டேஸ்ட்டும் வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா வேக வைக்கணும். இப்போ நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. ரொம்ப நேரம் சவுண்டு வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். பார்க்கவே அப்படியே அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். எப்படியே எடுத்து அப்படியே சுட சுட சாதத்தில் அதில் கொஞ்சம் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்களேன். அப்பப்பப்பப்பா, மற்றவங்களுக்கு கூட பத்தாமல் போயிடும், அப்படி உள்ளே இறங்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.